As we begin, let us remember that today is about more than just the inauguration of Tamil Janam TV. It's a celebration of ambition, perseverance, and indomitable spirit. With no further ado, let's kickstart the ceremony. We cordially invite our esteemed chief guest, Shri Anurag Singh Thakur, Honorable Minister of Information and Broadcasting and Minister of Sports Youth Affairs, along with our guest of honor, Dr. L. Murugan, Honorable Minister of State for Information and Broadcasting and Fisheries, Animal Husbandry and Dairying, and our Managing Director of Tamil Janam TV, Mr. Madhu, to அனுராக் சிங் தாக்கூர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் திரு எல் முருகன் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களையும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் திரு எம்டி திரு மது அவர்களையும் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்களையும் திரு எல் முருகன் அவர்களையும் திரு மது அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பலத கண்டனையில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து கணபதி ஸ்லோகம் பாட வருபவர் விஜிதா ஜெய கணேசன் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். About Vijita Jaya Ganesan. She is a passionate playback singer who has an experience of more than 20 years, who sung for hundreds of songs in Tamil, Malayalam, Kannada and Telugu industry. She was also a part of Ilaiyaraaja Sir's symphony work Thiruvasagam. I welcome her to render her. वन्दे मातरम् वन्दे मातरम् सुजलां सुफलां
सुफलां मलयज शीतला सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्नां पुलकितयामिनी भुल्लकुसुमित ध्रुमतलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंध कल कल निनाद करले कोटि कोटि भुजै धृत कर करवाले अबला के नुमायित बोले बहुबलधारिणी नमामि तारिणी त्रिपुदलवारिणी मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्मा तुमि हृदि तुमि मर्मा त्वं हि प्राणाः शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारे प्रतिमा गोड़ी मंदिरे मंदिरे वंदे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वं नमामि कमलां अमलाम् अतुलां सुजलां सुफलां मातरं वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां पोषितां धरणी भरणी मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो भलसार भक्षितम् उमासुदम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् நன்றி விஜிதா அவர்களே. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் CEO மிஸ்டர் ரமேஷ் பிரபா அவர்களின் நீண்ட நெடிய பயணம் பற்றிய ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக.
Our CEO, Mr. Ramesh Prabha, is an alumni of Anna University and IIM. He is a media honcho with more than 35 years of experience. He is a well-known personality in corporate India for his professionalism, ethics and values. With no further delay, we call upon our management guru and CEO of Janam TV to give welcome address. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஒரு நீண்ட நெடிய கனவு என்று இந்த நேரத்தில் இந்த நொடியில் நனவாகிறது. உங்களுடைய அத்தனை பேருடைய கைத்தட்டலோடு அந்த வாழ்த்துக்களோடு தொடங்குகிறோம். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலான இரவு பகல் பாராத கடின உழைப்பு, அந்த உழைப்பினுடைய அறுவடை இன்று நடக்கிறது. செய்திகளை பொறுத்தவரையிலும் தொடக்கம் என்பது கருப்பு வெள்ளை காலத்துடைய தூர்தர்ஷனுடைய செய்திகளாக இருக்கும், சரியாக இருக்கும். பிறகு வண்ண தொலைக்காட்சியில் தூர்தர்ஷன் செய்திகள், தனியார் தொலைக்காட்சி வரும்போது அது என்டர்டெயின்மெண்ட் சேனலா இருக்கிறதால இரவுல பகல்ல காலையில ஒரு செய்தி. பிறகு 24/7 நியூஸ் என்கிற 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சி வர தொடங்கிய பிறகு எந்த நேரமும் பரபரப்பு தான், காலையிலிருந்து இரவு வரை பரபரப்பு தான், எல்லாமே பரபரப்பு தான். அந்த நிலையில் சமீபத்திய வரவான இந்த டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னும் சிக்கல். எது சரி எது சதி என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு சோசியல் மீடியா. அந்த நேரத்தில் தான் பொறுப்பான செய்தி தொலைக்காட்சிகளுடைய தேவை அவசியமாகிறது. பலரும் சொல்வார்கள் இது நடுநிலை என்று. நடுநிலை என்பது ஒரு கெட்ட வார்த்தை. கண்டிப்பாக நடுநிலையாக இருக்க முடியாது. நீதியின் பக்கம் இருக்க வேண்டும், நியாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும், தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும். எனவே அது மட்டுமே சரியாக இருக்க முடியும். இந்த தொலைக்காட்சி அப்படி ஒரு வேலையை கண்டிப்பாக செய்யும். இன்னொன்னு, நம்ம செய்தி சேனல்கள் பார்க்கும்போது வருகிற புரிதல் என்னன்னாக்க, சில நேரங்கள் விரக்தி மனப்பான்மை கொண்டு போய் விட்டுருவாங்க. நாட்டுல எதுவுமே நல்லது நடக்கலையா என்று நினைக்கிற அளவுக்கு இந்த தொலைக்காட்சி தமிழ் ஜனத்தை பொறுத்தவரை நேர்மறையான செய்திகள், பாசிட்டிவ் திங்ஸ், நாடு நல்லா இருக்கு, நாட்டுல நல்லவங்க இருக்காங்க, நாட்டுல நல்லது நடக்குது, நாடு உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வளர்ச்சிக்கான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். நம்பிக்கை ஊட்டுகிற விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதனாலதான் சேனலோட அடிப்படையே பார்த்தீங்கன்னாக்க அந்த 3 மந்திரங்கள், தேசம், தெய்வம், தமிழ். நேஷனலிசம் இன்று கண்டிப்பாக தேவைப்படுகிற, குறிப்பாக புதிய தலைமுறைக்கு நம்ம உணர்வூட்டப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். எனவே தேசிய சிந்தனைகள் இந்த செய்தி தொலைக்காட்சியில் மேலோங்கி நிற்கும். நேஷனலிசம் தான் அல்டிமேட் விஷயம். அடுத்து தெய்வம், நம்மோடு இணைந்த ஒரு விஷயம். ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் தெய்வம் சார்ந்த விஷயங்களும் நம்மோடு இணைந்த, வாழ்வோடு இணைந்த ஒரு விஷயம். அது தூக்கி பிடிக்கப்படும். மூன்றாவதாக நம்மளுடைய உயிர் தமிழ், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழனுடைய பெருமைகள் எல்லா நேரத்திலும் தூக்கி பிடிக்கப்படும். எனவே இந்த 3 விஷயங்களும் இணைந்த தேசம், தெய்வம், தமிழ் என்கிற இந்த அடிப்படையோடு இந்த செய்தி தொலைக்காட்சி இன்று முதல், இப்போது முதல் உங்களுக்கு அறிவித்தபடி ஏற்கனவே டாடா ஸ்கையில் 1570 தொடங்கிவிட்டது. அடுத்தடுத்து இன்று மாலைக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அத்தனை முன்னணி கேபிள் நிறுவனங்களிலும் இந்த தொலைக்காட்சி கண்டிப்பாக வந்தே தீரும். அதை உங்களுடைய வரவேற்பு. ஸோ இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறேன். ஐ வெல்கம் ஸ்ரீ அனுராக் சிங் தாக்கூர்ஜி, Honorable Union Minister for Information and Broadcasting, Minister of Sports and Youth Affairs. Thank you so much, sir. Amidst your election schedule, you are sparing us a whole day in Chennai for us, and we are privileged to have you to inaugurate this show. Thank you so much, sir. நம்முடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், அவரும் இந்த துறை சார்ந்த அமைச்சர். அவரும் குளிர்ச்சியின் உச்சத்திலிருந்து, நீலகிரியிலிருந்து இந்த வெயிலின் வெப்பத்துக்காக நமக்காக இதை தொடங்கி வந்திருக்கும் முருகன் அவர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பும் பாராட்டும். அடுத்ததாக இந்த
ப்ராஜெக்ட் இதனுடைய கேப்டன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் திரு மது அவர்களை என்று வரவேற்கிறேன். இங்க ஒரு குறிப்பாக 2 சிறப்பு விருந்தினர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். ஸ்ரீ சேது மாதவன்ஜி, RSS ஆல் இண்டியா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர். ஐ ரெக்வெஸ்ட் அவர் MD டு ஹானர் ஹிம் வித் அ ஷால். அங்கே I request our MD to honor one more VIP of this gathering. I welcome and acknowledge the presence of Sri Sunil Ambekar, All India Media in charge of RSS, a great man. Sir, we are honored with your presence. மற்றும் நேரம் கருதி இங்க வந்திருக்கும் அத்தனை இங்க கண்ணு கட்டியவரை நிறைய விஐபிஸ் இருக்காங்க. அத்தனை முக்கிய பிரமுகர்களையும் RSS அமைப்பாளர்களையும் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் பொதுமக்களையும் வரவேற்று இந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சி பொறுப்புடன் நடந்து கொள்ளும் என்று நம்பிக்கையோடு உறுதியளித்து வரவேற்கிறேன். வணக்கம், நன்றி. That was an insightful speech, sir. Thank you so much. And now I request our Janam TV Managing Director, Mr. Madhu, to present shawl and memento to Shri Anurag Singh Thakur, Honorable Minister of Information Broadcasting and Minister of Sports, Youth Affairs. திரு அனுராக் சிங் தாக்கூர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் MD திரு மது அவர்களை நன்றி சார். அடுத்ததாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க மேனேஜிங் எடிட்டர் மிஸ்டர் தில்லை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Now our Tamil Janam Managing Editor, Mr. R. Thillai, will present shawl and memento to Shri Mr. L. Murugan, Honorable Minister of State of Information and Broadcasting and Fisheries, Animal Husbandry and Dairy. Thank you so much, sir. So now our eagerly awaited moment has come. The formal opening of our Tamil Janam TV logo. Our Honorable Union Minister Shri Anurag Singh Thakur will launch the logo. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிகழ்ச்சி இது. லோகோ அறிமுக நிகழ்ச்சி. மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். லோகோ அறிமுக நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள்.
அடுத்ததாக தீம் சாங்கை அறிமுகம் செய்து வைக்கிறார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள். நன்றி திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள். நன்றி திரு எல் முருகன் அவர்கள்.